ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து பார்க்க போகிறது யாருக்கு அப்படின்னு கேட்டால் வணக்கம். யாருக்கான வகுப்புகள் அப்படின்னு கேட்டால் குரூப் 1 மெயின்ஸ் மற்றும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கக்கூடியவங்க. குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் நிறைய தேவைப்படும் அப்படின்னு இருக்காமல் நிறைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கற்பக ஐஸ்லேயும் சரி இங்கேயும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் மட்டும் நடக்கக்கூடிய இந்த இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் பாலிட்டி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் பார்த்தோம். கொஸ்டின் பேப்பரோட டிப்ஸ் டு ப்ரிப்பேர் பாலிட்டி. ஓகே, இது ஏற்கனவே நேற்று நம்ம இதே நாள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஹிஸ்ட்ரி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, அதை பற்றி பார்க்கலாம். வெயிட் அ மினிட். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது 12th ஸ்டாண்டர்ட் புக். 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஹிஸ்ட்ரி பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் போகும். ஓகே, அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்ததுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த டாபிக் நம்ம பார்க்கணும்னு கேட்டால் வரலாறு சம்மந்தப்பட்டது போய் பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு என்றால் என்ன இந்த டாபிக் வந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ரைட். ஓகே, குட் மார்னிங் துர்கா, வணக்கங்கள். சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அங்கேருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. மீனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே வந்து மெயின்ஸ் அண்டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். சார் சீக்கிரமாக நான் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த கிளாஸ் பாருங்கள். ஓகே, சரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியான்னு இல்லை, ஒரு கண்ட்ரியில் எதுக்காக இந்த அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம காலனி ஆதிக்கத்தில் தான் இருந்தோம், இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, பிரிட்டிஷ் கீழே இருந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். ஓகே, ஸோ நம்ம சுதந்திரம் படைச்சு வந்திருக்கோம். பிரிட்டிஷ் பீரியட்லேயே நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும்
என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ குறிப்பிட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மூலியமாக தான் நடக்குதே தவிர்த்து இங்கே வாய்ச்சொல்லுக்கு பெருசாக வந்து இல்லை. ஓகே, சட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறாங்க. இப்போ ஒரு கிரைய பத்திரம் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் ஓரியன்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ நம்ம பேப்பர் ஓரியன்டாக என்னவோ அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இனி வரக்கூடியதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஓரியன்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இதன் பிறகு தான் நம்ம இந்தியாவில் வந்து கற்றுக்க முடிஞ்சோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோக்ரஸினா என்ன, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதில் 7வது சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட் 7th யூனிட் சாப்டர். ஸோ அதில் பிளாட்டோ பற்றி குறிப்புகள் இருக்கும். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். ஓகே, அரிஸ்டாட்டில். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் லோக், இவங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடம் நமக்கு நம்ம மெயின்ஸுக்கும் சரி அதே சமயத்தில் ப்ரிலிம்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானா பெருசாக முக்கியம் இல்லை. பட் இந்த பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறது இவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நமக்கு மார்க்குக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ அந்த கான்செப்ட் நமக்கு புரிய வரும். ரைட்? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் எடுத்த உடனே கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டில் 5th செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேக்கத்துடைய தத்துவவியலாளரான மற்றும் அரசியல் நோக்கராக இருக்கக்கூடிய அரசியல் தத்துவ ஞானின்னு சொல்லலாம். ஓகே, பிளாட்டோ அவர் தான் முதல் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பார். ஸோ இதன் பிறகு தான் 20ஆம் நூற்றாண்டுகளில் இதன் பற்றிய இதுதான் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னே போயிருக்கும். அதுக்கு முன்னாடி இது ஒரு சப்ஜெக்டாகவே பார்த்துருக்க மாட்டாங்க. இது அன்றாடத்தில் இருக்கக்கூடிய அப்படி ஒரு நிகழ்வாக முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம நாடு இருக்குது, இவங்க பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறது, இந்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ இதில் சிட்டி ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உருவாக்கியிருப்பாரு. அவர் பேர் சென்ட் அகஸ்டின். ஓகே, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் காட் அப்படிங்கிற அவருடைய ஒரு படைப்பு, ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்கத்தில் அது வந்திருக்கும். இதுவும் ஸ்கூல் புக் தான், 11th புக்கில் இருந்தால் நான் சொல்கிறேன். அதை தாண்டி எங்கேயுமே ஸ்கூல் புக் தாண்டி எங்கேயுமே இந்த வகுப்பு போகாது. முழுக்க ஸ்கூல் புக் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நமக்கு எமர்ஜ் ஆச்சு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரி, ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் நிறைய ஒரு பாக்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் கொஸ்டின். அது ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. thirsty with destiny. Thirsty destiny. ஓகே, டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி 14 ஆகஸ்டில் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம இந்தியா எதை நோக்கி இருக்கு, எப்படிலாம் இருக்கணும் என்ற ஒரு சொற்றொடர் வந்து இடம்பெற்றிருக்கும். அங்கிருந்து தான் நம்மளுடைய இந்திய அரசியல் என்பது உருவாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆளுகையிலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இந்தியர்களுடைய கைக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக தேவை அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அரசியல் அமைப்புங்கிற முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கும். அது என்ன அரசியல் அமைப்பு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தா பிஎம் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட் இருக்கு, ஓகே, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட்னு ஒன்று இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதோட சேர்ந்து பிரசிடென்ட் இருப்பார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை இருக்கும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில். கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார், சிஎம் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநில மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, மாநிலத்தில் கேபினெட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். அதாவது சென்ட்ரலில். ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது
அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க, இங்க வைஸ் பிரசிடென்ட் அண்ட் அட்டார்னி இருப்பாரு, இங்க கீழே அட்வொகேட் ஜெனரல் இருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய வேலை எப்படி நடக்கும், எந்த மாதிரி இருந்தா சுமூகமா வேலை நடக்கும். நான் வந்து என்னோட ஸ்டேட்லயே நான் தான் சிஎம், நான் சொல்றதான் கேட்கணும், பிஎம்ஏ வந்தாலும் நான் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு சிஎம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஓகே, அவருக்குன்னு சில வரையறை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை ஃபண்டமெண்டல் லா, ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் அடிப்படை. யாரு எந்த மாதிரி வேலை பார்க்கணும், எந்தவித பிரச்சனை இல்லாம சுமூகமாக நம்ம ஒரு கண்ட்ரியோடைய அன்றாட நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் எவ்வாறு நகர வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு என்பது இதனை சார்ந்துதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். ஸோ அரசியலமைப்புனா என்னன்னு தெரியுதா? இப்படிதான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது பேஸ்மெண்ட் ஆஃப் த கவர்னன்ஸ். ஓகே, ஒரு அரசியல் எப்படி நடக்கணும், அரசியலில் எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்களை செலுத்துதல் வேண்டும், எந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் இல்லாம எந்த அளவுக்கு மக்களின் நலனுக்காக அதிகாரத்தை கொண்டு போகணும் என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பேசியிருப்பாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கணும், அதுவும் தீர்க்கமான முடிவு, சரியான முடிவு எடுக்கணும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னு கேட்டா கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இதை பத்திலாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப பிரசிடென்ட் எப்படி எடுக்கணும், பிரைம் மினிஸ்டர் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல, அதாவது பிஎம் மற்றும் பிரசிடென்ட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்வு காண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மாரல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாரல் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ அது இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க அரசு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை எவ்வாறு போய் சேரணும். பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும், கித்திபு மற்றும் திப்ருகர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே பிரதமர் தான். அதே மாதிரி அந்தந்த மாநிலத்துக்கு ஒரே சிஎம் தான் இருப்பாங்க. அந்தந்த மாநிலம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி கேரளாவுக்கு ஒரு சிஎம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்லேஷன் இருந்தாதான், மத்திய மாநில உறவுகள் நல்லா இருந்தா தான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய நியாயமான உரிமைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும். ஸோ இதைத்தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப முக்கியமானது பிரியாம்பிள். ஓகே, ஸோ இந்த பிரியாம்பிள் வழியாத்தான் நம்மளால கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படிங்கிறது கெஸ் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு இருக்கு, உள்ள இதை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறாங்கிறது அந்த முகப்புரையில தெரிய வரும். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷன் எக்ஸிஸ்ட்ஸ் எழுதிக்கிறோங்க. Constitution envision established an egalitarian scholar social order, rendering to every citizen. இங்கிலீஷ்ல சொன்னதை எழுதிக்கோங்க. எவ்ரி சிட்டிசன் எதெல்லாம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு குடிமக்களுக்கும் என்ன கொடுக்குறாங்க, சமூக, சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகே, சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதுவும் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இன் எ சோசியல் எக்கானமிக் டெமோக்ரஸி, சோசியல் அண்ட் எக்கானமி டெமோக்ரஸி. ஓகே, ஸோ ஆஃப் இந்தியா. இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1997 சொல்லியிருக்கு. இந்திய அரசியலமைப்புங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொன்னதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, சரி. இப்போ மிக முக்கியமானது கான்ஸ்டிடியூஷன்லேயே குறிப்பிட்டிருப்பாங்க இந்திய குடிமக்களுக்காக இருக்க வேண்டிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே,
இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லிபரலைசேஷனா அப்படின்னு கேட்டால், முழுவதுமாக சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை. சில கட்டுப்பாடுகளோட சுதந்திரம். நம்ம நினைச்சோம்னா எடுத்த உடனே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை போய் நம்ம ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமானா ஒரு குடிமகனால முடியாது, அது பண்ணவும் கூடாது. ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமானா, இல்லை ஜட்ஜை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமானா பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சில கருத்துரிமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. நம்ம எடுத்த உடனே இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் விடுங்க, அமெரிக்க ஜனாதிபதி பற்றியோ அல்லது பிரிட்டிஷ் பிரதமர் பற்றியோ இல்லைனா வந்து வேற ஒரு நாட்டுடைய முக்கிய தலைவர்கள் பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா தனி ஒரு மனிதன் அப்படின்னு கேட்டால் பண்ணவும் கூடாது. அது வந்து நம்ம இந்தியாவை நேரடியாக பாதிக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ற வார்த்தையை எப்படி வந்துச்சுங்கிறது நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா 1215 ஜான் ஆஃப் கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து சொல்லுவாங்க. இவர் தான் பில் ஆஃப் ரைட் அப்படின்னு கொண்டு வந்தார். இதுதான் எழுதப்பட்ட முதல் டாக்குமெண்ட். ஓகே, பில் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பில் ஆஃப், இதைத்தான் அமெரிக்கர்கள் வந்து பில் ஆஃப் ரைட்னு அவங்க இதில் வந்து இருக்கும் யூஎஸ்ல. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறோம், அடிப்படை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மனு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கர்த்தா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இப்படி தான் ஒரு அரசியலமைப்பு வந்துச்சு. ஓகே, இந்த அரசியலமைப்பு வழியாக தான் எல்லா சட்டங்களும் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் அடிப்படை என்பது இயற்றப்படும். ஓகே, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பிலே சொல்லியிருப்பாங்க எந்த மாதிரி கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம், இது வந்து குடியரசுத் தலைவர் நாடா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் முறையில் இருக்கா, இல்லைனா வந்து ரூல் ஆஃப் லா ஜப்பான் தான். ஓகே, அரசியலமைப்பு எந்த மாதிரி இருக்கு, பிரசிடென்சியல் ஃபார்மா இல்லைனா வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்மா, இல்லை வேற எந்த விதத்தில் நம்ம வந்து டெமோக்ராட்டிக்கா யூனிட்டரியில் இருக்கிறோமா இல்லைனா வந்து ஃபெடரலில் இருக்கிறோமா, ஸோ என்பதை நம்ம அரசியலமைப்பு தான் வந்து சொல்லும். ஒவ்வொரு நாட்டுடைய அரசியலமைப்பு சொல்லும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா, ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி போகக்கூடிய டூரிஸ்ட் அவங்க கூட அந்த கண்ட்ரியோடைய சட்டத்தை வந்து மதித்து நடக்கணும். இப்போ இந்தியாவில் இந்திய சட்டத்தை மதித்து தான் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கே இந்தியாவுக்கு வருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இளம் பெண்கள் வந்து இருக்கிறாங்க, ஒரு அடங்கிய ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கோ இல்லைனா வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு போகுது, சவுதி அரேபியா இந்த மாதிரி இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த புர்கான்னு சொல்லுவாங்க, இப்படி தலைவரிக்கும் கூந்தலை வந்து பார்த்தோன்னா வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த புர்கா அது அணியணும், அது கண்டிப்பாக அணிதே ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய சட்டங்கள். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி தான் வந்து ரஷ்யா போனாலும் சரி, மற்ற எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, குறைந்தபட்ச சட்டம் அந்த சிட்டிசன்ஸுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஓகே, இந்த எல்லைக்குள் வந்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது இந்தியாவில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜ் ஆகலை. இது எழுத ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நெஹ்ரு கொண்டு வந்து ஆஃப்டர் 1946 வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரைட். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1973 இருந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்களோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எடுத்துட்டு வர்றோம். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹிஸ்டரி. ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லுவாங்க 1973. இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா ஒருத்தர் வந்து பெரிய பதவியில இருப்பார். அந்த பெரிய பதவியில இருக்கக்கூடியவர் சொல்றதை கேட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே நடப்பாங்க. அந்த பெரிய பதவி எப்படி நமக்கு தெரிய வந்துச்சுன்னு கேட்டா கவர்னர் ஆஃப் பெங்கால். அவங்க பிரிட்டிஷார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை தான் தலைமையகமாக வந்து வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் கேபிட்டல் அப்படின்னு இதைத்தான் சொல்லுவோம், வங்காளத்தை தான் சொல்லுவோம். ஓகே, கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்ததை இதை என்னன்னு மாத்துறாங்க அப்படின்னு கேட்டா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்.
அந்த பீரியட்ல நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் 3 மாகாணங்கள் இருந்துச்சு. ஒன்று பம்பாய், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ். ஓகே, மெட்ராஸ். ஏன்னா மெட்ராஸ் அப்படிங்கிறதுக்குள்ள தென் மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் லட்சத்தீவுகளும் வந்துடும். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்காளம். இந்த 3 பகுதிகளுமே இருந்துச்சு. பம்பாய், பெங்கால் மற்றும் மெட்ராஸ். இந்த 3 பிரிவுமே வந்து தனித்தனியா இருந்தது தான். இதுக்கு ஒரு கவர்னர், இதுக்கு ஒரு கவர்னர், இதுக்கு ஒரு கவர்னர். 3 மாகாணத்துக்கும் தனித்தனியா கவர்னர் வச்சிருந்தாங்க. இந்த கவர்னர் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு கவர்னர் கீழே தான் வேணும் அப்படின்னு 73ல சொன்னாங்க. ஏன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி நடந்த சில போர்கள்ல இவங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. வங்காளத்துல பிரச்சனை நடந்தா நமக்கு என்ன, மெட்ராஸ் நம்ம சும்மா இருப்போம், மும்பைல பிரச்சனை நடந்தா நமக்கு என்ன, பெங்கால் வந்து சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருந்தாங்க. ஸோ அப்ப எல்லாத்துக்கும் ஒரு தலைமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா வங்காளத்துல சொல்றத மற்ற 2 மாகாணம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலா வந்தது யார் அப்படின்னு கேட்டா வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக வந்தது ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுங்க பாப்போம். வெரி குட். அவர் தான் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஓகே, கவர்னர் ஜெனரலாக நான் தான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஓகே, வாரன் ஹேஸ்டிங். நான் வாரேன் அப்படின்னு சொல்றதுனால வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் கவர்னர் ஜெனரலா வர்றாரு. இவர் கீழ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முடிவு இந்த சட்டத்திற்கு கீழே ஓகே 1773 சட்டத்தின் கீழே சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் அமைக்கிறாங்க. ஒழுங்குமுறை சட்டத்தினால உச்ச நீதிமன்றம். நல்லா கவனிங்க, உச்ச நீதிமன்றம் நான் அடுத்தடுத்து போகும்போது வேற சொல்லுவேன். ஓகே, ஃபெடரல் கோர்ட்னு வரும், அடுத்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, உச்ச நீதிமன்றம் வந்து அமைக்கிறாங்க. மொத்தம் வந்து 4 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. எலிஜா இம்பேன்றவர் இதுக்கு ஜட்ஜா தலைமை நீதிபதியா வந்து இருப்பார். ரைட். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது பம்பாய் மற்றும் மெட்ராஸ் வந்து இந்த வங்காளத்துக்கு கீழே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ரைட். இங்க பணியாட்கள் ஓகே ரொம்ப முக்கியமானது. பணியாட்கள்னு சொல்லும்போது அந்த கிழக்கிந்திய கம்பெனி இங்க இருந்தெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி தான், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் சொல்லுவாங்க. இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பணியாட்கள்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டா அந்த லஞ்சம் கொடுக்கறது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த லஞ்சம் அப்படிங்கிறதே லஞ்சங்கிறது இங்க இருந்தா ஆரம்பம் அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்படி அப்படின்னு கேட்டா தஸ்தக் அப்படின்னு ஒரு வில்லை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, தஸ்தக் அப்படிங்கிற ஒரு வில்லை வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த வில்லை வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா பிரைவேட் ட்ரேடர் அப்படின்னு ஒரு தனியார்கள் வந்து இருப்பாங்கல்ல, ஸோ இந்தியன் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கீழே வந்து பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, வணிகர்கள். அவங்க வந்து போகிறதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியர்கள் போகணும்னா வரி கட்டணும். இந்த இதை ஏமாத்துறதுக்காகத்தான் வந்து தஸ்தகை வந்து பார்த்தீங்கன்னா துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் பண்ணுறதுக்காக அந்த தஸ்தக் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க, டோல் ஃப்ரீ கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய. அதை வந்து என்கிட்ட நீ கொடுத்துரு, உனக்கு நான் இவ்வளோ ரூபா கொடுக்குறேன், நீ சும்மா தானே வச்சுக்க போகிறேன், உனக்கு நான் இவ்வளோ ரூபா கொடுக்குறேன், இந்த கார்டு வந்து எனக்கு கொடு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் கப்பம் கட்டுறதுக்கு உங்ககிட்ட நான் இவ்வளோ ரூபா கொடுத்துட்றேன். எல்லா இடத்துலையும் கப்பம் கட்டினா எனக்கு 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. நான் உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் 50 ரூபா நான் கொடுத்துருவேன். பாதிக்கு பாதி, எனக்கு பாதி லாபம் தானே. 50 ரூபா கொடுத்துட்டு நீ 50 ரூபா வச்சுக்கோ, இந்த கார்டை நான் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கடுத்து நான் அவன்கிட்டே திருப்பி கொடுத்துருவேன், இது கடனா வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம ஊரில் நிறைய பேர் ரேஷன் கார்டு பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அப்போ வந்துடும். ரைட். ஸோ இதே பிரச்சனையில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைப் இதில் வந்து இவரும் உள்ளே போயிடுவார். ஓகேங்களா, வாரணாசி. சரி, ரைட். ஸோ இங்கே கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு ஒரு அமைப்பு கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நல்லா கவனிங்க. நான் இந்த பிட் இந்தியா சட்டம்னு ஒன்று வரும், அதெல்லாம் வந்து இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏன் இது கொண்டு வர்றாங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பிரிட்டிஷ் அரசாங்கம் கம்பெனியை, கிழக்கிந்திய கம்பெனியை கண்காணிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு மாதிரி இது. ஓகே, இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து என்னென்ன சொல்லணும்னு கேட்டால் கிழக்கிந்திய கம்பெனி வந்து வருவாயில் என்னென்ன பண்ணுறாங்க, ரெவென்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
குடிமை பணியல்ல என்னென்ன பண்றாங்க, சிவில் ஓரியன்டா, தென் மிலிட்டரி, ராணுவத்துல என்னென்னலாம் பண்றாங்கங்கிறத, இந்தியாவில் என்னென்னலாம் பண்றாங்கங்கிறத பிரிட்டிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பிட்ஸ் இந்தியா சட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகே, ஸோ இதன் பிறகு பிட்ஸ் இந்தியா சட்டம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிட் அப்படிங்கிற லார்ட் பிட்ங்கிறவர் தான் வந்திருப்பாரு. பிட் இந்திய சட்டம் 1784 வருவார். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ரெவென்யூ, சிவில் மற்றும் மிலிட்டரி இந்த 3 மட்டும் தான் வந்து இருக்கும். ஓகே, இந்த பிட் இந்திய சட்டம் எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா 1973களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கம் பண்ணவர் தான் வந்து பிட்டு. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய டெரிட்டரியில பிரிட்டிஷ் பொசஷன் என்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மொத யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, அதாவது பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடியதுல. ஸோ இங்க டபுள் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி என்பது உள்ள வந்திருக்கும். இரட்டை அரசு, டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வரும். டபுள் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா 2 இது. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவங்க ரெவென்யூ, சிவில், மிலிட்டரி மட்டும் இல்லாம அவங்க வணிகம் பண்றாங்கல்ல, கமர்ஷியல் அஃபேர்ஸ், அதையும் பார்க்குறாங்க. இதுக்கு வரைக்கும் இந்த ரெவென்யூ, சிவில், மிலிட்டரி அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்க இதன் பிறகு கமர்ஷியல் அஃபேர்ஸையும் சேர்த்து பார்க்கணும். அங்க என்னென்ன பண்றாங்க, ஏன்னா வணிகம் தான் ரொம்ப முக்கியம். வருவாய் எப்படி வர்றதுங்கிறத தாண்டி நீ வணிகம் எப்படி பண்ற அதுவும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைப்பு வந்திருக்கும். அந்த அமைப்புக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சாரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். கம்பெனி மாதிரியே சொல்லிட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா இவங்க கமர்ஷியல் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்டா இவங்க அரசியல் ரீதியான உறவுகள், பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். பிரிட்டிஷ்ல இருந்து கிழக்கிந்திய கம்பெனி போய் முகலாயர்கள் கூட நீ எப்படி வந்து இருக்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன மாகாண அரசோட நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னு அந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பார்ப்பாங்க. ஹைதர் அலி கூட இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கூட வந்து பார்த்தோன்னா எவ்வாறு இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. ரைட். ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டம் முக்கியமானது. இப்போ ஒழுங்குமுறைன்னு சொன்னேன்ல, இங்க இருந்து பட்டய சட்டம்னு வரும். சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம் 1813. அப்பவே முடிவு பண்ணிடுவாங்க 1813 இருந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகேங்களா, பட்டய சட்டம் 1833 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 53 வரும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 73 வர வேண்டியது. 73ல ஏற்கனவே 1773ல ரெகுலேஷன் ஆக்ட் வந்திருக்கும், ஒழுங்குமுறை சட்டம் வந்திருக்கும். 1873ல பட்டய சட்டம் வரணும். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வு நடந்ததுனால ஒட்டுமொத்தமா கிழக்கிந்திய கம்பெனி கையில இருந்ததெல்லாம் பிரிட்டிஷ் கிட்ட போயிடும். ஓகே, ஸோ அதை பத்தி நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த பட்டய சட்டத்துல என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க 1813 ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வணிகத்துல கை வைப்பாங்க. ஓகே, ஸோ நீ தான் ஒரே ஒருத்தர் வந்து வணிகம் பண்ற அப்படின்னு இருந்துச்சுல்ல, அதை வந்து நிப்பாட்டு. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா டீ வணிகம், டீ ட்ரேடு, ஓகே, இது மட்டும் நீ பண்ணலாம், நீ மோனோபோலியா பண்ணலாம், மற்ற எல்லா மோனோபோலியும் நான் வந்து அபாலிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க மேற்கத்திய கல்வி முறை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்துவ மிஷினரிகள் உள்ளக்குள்ள வந்திருக்கும். இங்க இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். பரதேசி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும்ல, தானே தந்தானே தேவன் தந்தானே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு அதே மாதிரிதான் இருக்கும். ஓகே, ஸோ இப்ப சார்ட்டர் ஆக்ட், அடுத்தது பட்டய சட்டம் 1833. இந்த 13ல இருந்து 32 வரைக்குமே இவங்க அதாவது இந்த சட்டத்துல என்ன இருக்கோ இதுதான் பிரதானமாக கருதப்பட்டுச்சு, இதுதான் பேஸா வந்து இருக்கும். இது கீழே சின்ன சின்ன சட்டங்கள் நிறைய இருந்தாலும் இது அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சட்டமாக மாறிட்டு வந்துச்சு. ஓகே, ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் சொல்றேன், கால் பண்ண மாட்டான், நான் கிளாஸ் எடுக்கும்போது தான் கால் பண்ணுவேன்.
ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணது வராது. கிளாஸ் கரெக்டா கொடுக்கும்போது தான் டிஸ்டர்ப் பண்றதுக்காக கால் பண்ண. சரி, இதுக்கு நடுவுல சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சட்டங்கள் இருக்கும். 1786 ஒரு சட்டம், அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 93 ஒரு சட்டம் வந்து இருக்கும். பட் அதெல்லாம் பெரிய சட்டமாக பார்க்க கூடாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முனைப்பு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இது பாருங்க. 86ல ஒண்ணு இருக்கும். அதன் பிறகு 1793 ஒரு சட்டமும் கொண்டு வந்துருவாங்க. ஓகே, கொண்டு வருவாங்க. ரைட். ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க, அதுக்கு இன்னொரு கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிட்டு வர்றேன். ஸோ 83ல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 83 சட்டத்து பட்டய சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கிய சரத்துகள் உள்ள வந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டா, கவர்னர் ஜெனரல்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வருவாங்க. இந்தியாவுக்கே கவர்னர் ஜெனரல் ஆஃப் வங்காளம்னு இருந்ததை இந்தியாவுக்குன்னு கொண்டு வர்றாங்க. இவருக்கு பவர் அதிகமாகும். ஓகே, சிவில் குடிமை சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி ரெவென்யூ சம்பந்தப்பட்டது, தென் வந்து மிலிட்ரி சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவர்கிட்ட வந்து போகும். ஓகே, இவர் கையில வந்து பார்த்தோன்னா போகும். இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யாரு சொல்லுங்க? வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல். இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யாரு? ஃபர்ஸ்ட். அதே நேரத்துல வங்காளத்தின் கடைசி கவர்னர் ஜெனரலும் அவர் தான். வெள்ளக்காரங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேனிங் பிரபு கிடையாது. கேனிங் பிரபு இல்ல, அவர் வைஸ்ராய் வருவார். ஓகே, சோ வில்லியம் பெனிடிக், அதேதான், அவரேதான். ஓகே, வில்லியம் பென்டிக் பிரபு அவர்கள் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருப்பார். ஓகே, இவர் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த எல்லாத்தையுமே, அதாவது இப்ப புதுசா நம்ம இவர் ஜோ பைடன் வந்து வரும்போது என்ன பண்ணிருக்காரு, ட்ரம்ப் வந்து பாரிஸ் மாநாட்டில இருந்து விலகினாரு. நான் உள்ள போவேன்னு சொல்றான், இப்படி சொல்றாரு. ஓகேங்களா? சோ இப்படி அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் வந்து மாத்துவாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும். ஓகேங்களா? இந்தியாவிலையும் அதே மாதிரிதான். பிளானிங் கமிஷன் இருந்துச்சா, இல்ல அதை நான் எடுத்துட்டு நித்தி ஆயோகா மாத்த போறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வேற ஏதாவது நிர்மல் சுத்தத்துக்காக ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும். நிர்மல் பாரத் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து ஸ்வச் பாரத்னு மாத்த போறேன். அதே ஸ்கீம் தான், பேரை மாத்திட்டே இருப்பாங்க. ராஜீவ் காந்தின்னு இருக்கிறத நான் வந்து அட்டல் பிஹாரின்னு மாத்த போறேன். இப்படி பண்றோம். அதே மாதிரிதான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வந்த இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டா சட்டமா கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ முழுவதுமாக சட்டமா வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆக்டா மாத்திருப்பாரு. ஒழுங்குமுறைகள் எல்லாமே சட்டமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் பாம்பே, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியாக லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கீழே தான் வரும் அப்படின்னு, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா ஃபுல்லா அது கீழே தான் வரும்னு சொல்லிடுவாரு. இதன் பிறகு இவர் கொண்டு வந்த முக்கியமான முடிவு என்னன்னு கேட்டா, கிழக்கிந்திய கம்பெனி வணிகத்தை மட்டும் பண்ண போறது கிடையாது, நான் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இறங்க போறேன், நிர்வாகத்துக்குள்ள இறங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்னுடைய வணிகத்துக்காக கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிறேன், எண்டு பண்ணிக்கிறேன். நான் இனிமே பிஸ்னஸ் எல்லாம் பண்ண இங்க வரல. ஓகே, வந்தது பிஸ்னஸ் பண்றதுக்காக. நான் இனிமே நான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், இந்த சில்க் துணி விற்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கவர்னிங் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷனை பியோர்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபுல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பாடியா மாறும், நிர்வாகத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ அதுவும் எப்படி நான் நிர்வாகத்தை பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, இங்கிலாந்துடைய மன்னர் மற்றும் ராணி அவங்க பேர்ல நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு.
ஓகே, ஃபுல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் டெரிட்டரி, பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள மன்னர் பெயர்ல, இன்ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் மெஜஸ்டி, மெஜஸ்டினா மன்னர் அப்படின்னு அர்த்தம், அவர் கீழே நான் வந்து இதெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஓகே, இது 1833 இந்த நிகழ்வு நடக்கும். ஓகே, 1333 ஒரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும். ஸோ அப்ப நம்ம இப்ப பண்றோம்ல டிஎன்பிஎஸ்சி, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூபிஎஸ்சி இருக்கு, மத்திய தேர்வாணையம், அந்த மாதிரி சார்ட்டர் ஆக்ட் 1833 படி இந்த சிவில் சர்வீஸ்னு சொல்றாங்கல்ல, குடிமை பணிகள், இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் காம்படிஷன் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பேரளவில் தான் இருக்கும், பேரளவில் இருக்கும். நிறைய இந்தியர்களால் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. இதுக்கு முன்னாடி இந்தியர்கள் இதில் கலந்துக்க முடியாது, இப்போ ஓப்பன் பண்ணிடுவாங்க, இந்தியர்களும் இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. என்னதான் ஓப்பன் பண்ணாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இந்தியர்களுக்கு வந்து இருக்கும். இதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதன் பிறகு வந்த இன்னொரு பட்டய சட்டம் தான் சார்ட்டர் ஆக்ட், ஒரு 20 வருஷம் கழிச்சு 1853. ஓகே, இந்த சார்ட்டர் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. சொல்ல போனா இதுதான் இருக்கலே கடைசி சார்ட்டர், கடைசி பட்டய சட்டம்னு சொல்லலாம். ஓகே, பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு சில வழிமுறைகள் கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல. ஓகே, ஸோ அதுல கடைசியா கொண்டு வந்த ஒரு பட்டய சட்டம் தான் இது. ஓகே, முழுவதுமா பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டமும் இந்தியாவில் கொண்டு வர்றது கிடையாது, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ் பாராளுமன்றம் 1793 இருந்து 53 வரைக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரக்கூடிய சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ், அதாவது இந்தியாவில் இப்ப நிறைய திருவாங்கூர் பிரிட்டிஷ் கீழே இல்லை, தஞ்சாவூர் பிரிட்டிஷ் கீழே இல்லை, புதுக்கோட்டை பிரிட்டிஷ் கீழே வராது. அதுக்கப்புறம் வந்து மைசூர், ஹைதராபாத், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய இந்திய ராஜாக்கள் தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த பகுதியை தவிர்த்து இருக்கக்கூடியது எல்லாமே பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழே இருக்கும். பாண்டிச்சேரியை வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வச்சிருந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோவா, டையூ, டாமன், தாதர், நாகர்ஹவேலி இந்த பகுதியெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த பகுதியில மற்ற ஐரோப்பியர்கள் சாராத, இந்திய வம்சாவளி மன்னர்கள் ஆண்டு கொண்டு இருந்த பகுதியை சாராத மற்ற இருக்கக்கூடிய எல்லா பிரிட்டிஷார்ஸ் மட்டும் கையில வச்சிருந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லுவாங்க. அங்க இந்த சட்டம் எல்லாம் பொருந்தக்கூடியதா மாறிச்சு. இந்த 53வது சட்டத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா ஒரு கவுன்சில் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஒரு அதாவது 1953 வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கலே கடைசி பட்டய சட்டம்னு சொல்லிட்டேன். இதுல பாடிஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமா கவர்னர் ஜெனரல் கவுன்சில், கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படிங்கிறது உள்ள வந்திருக்கும். இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சில் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப பாராளுமன்றம் மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றம்னு எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நமக்கு எப்படி எம்பிக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி 6 மெம்பர் வந்து இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில லோக்கல் பீப்புளும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகே, லோக்கல் பீப்புளான இருக்கிறவங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மினி பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. சின்ன குட்டி பகவதி அப்படிங்கிற மாதிரி மினி பார்லிமெண்ட் மாதிரி இது இயங்கும். மினி பார்லிமெண்ட் மாதிரி இது இயங்கிட்டு வரும். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. மினி பார்லிமெண்ட், மினி கான்ஸ்டிடியூஷன் நம்ம எதை சொல்லுவோம் டக்குன்னு சொல்லுங்க, பாலிட்டி படிச்சவங்களுக்கு தெரியும். இந்திய அரசியலமைப்புல மினி கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஒன்று சொல்லுவோம். சப்போஸ் மினி பார்லிமெண்ட், வெரி குட் வெரி குட் வெரி குட், 42வது சட்ட திருத்தத்தை. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மினி பார்லிமெண்ட்ங்கிறத இந்த கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சில தான் சொல்றாங்க. எங்கேயாவது பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க வைக்கணும். ஓகே, ஸோ எங்கேயாவது ப்ரிலிம்ஸ்ல எப்பயாவது டீப்பா கேட்டாங்கன்னா இதை வைங்க. ஓகே,
சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்ல ரொம்ப முக்கியமானது, நம்ம போனதுல படிச்சது ஓப்பன் காம்படிஷன் ஜஸ்ட் பேரளவில் அப்படின்னு இருந்துச்சுல, இதை இன்னும் மாத்திருப்பாங்க. சிவில் சர்வீஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா மெக்கலே கமிட்டி. மெக்கலே கமிட்டி 1854 வரும். 1854 வரும். இது இந்தியன் சிவில் சர்வீஸுக்காக வந்த சில கமிட்டியில முக்கியமான கமிட்டி. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, இந்தியர்களும் வரட்டுமே, இந்தியர்களும் உள்ள வந்து எழுதட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமானது, உயர் பதவியில வந்து பாத்தீங்கன்னா வகிச்சிருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல இந்தியன் சிவில் சர்வீஸ், ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுல 2 விதமா இருக்கு, ஹையர் சிவில் சர்வீஸ், லோயர் சிவில் சர்வீஸ். இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க உள்ளக்குள்ள, ரைட். அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே, அதாவது முழுக்க பிரிட்டிஷ் கை கீழே இது போயிருக்காது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ் கையில போன மாதிரி தான். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, இவர் கொண்டு வந்த நிறைய சீர்திருத்தம் பிடிச்சிருக்காது. ஓகே, என்ன வில்லியம் பென்டிக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், வில்லியம் பென்டிக் வேற சொல்லிட்டேனா, சரி, ராஜாராம் மோகன் ராயோட இணைந்து இந்த சதி கொடுமையை இது பண்ணது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க அடிச்சிருவீங்க. ராஜாராம் மோகன் ராய் நிறைய சீர்திருத்தம், சமூகம் வாய்ந்த சீர்திருத்தம், விடோஸுக்கு, கைம்பெண்கள் மற்றும் விதவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுமணம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஜவான்ஸ் இருக்கிறாங்கல்ல, பிரிட்டிஷாவுல இருக்கக்கூடிய மிலிட்ரியில ஜவான்ஸ் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். இது வந்து வில்லியம் பென்டிக் பண்ணதில்லை, அதாவது அந்த மிலிட்ரி இதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மிலிட்ரி கீழே இருக்கிற, மிலிட்ரிய கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க பண்ணியிருப்பாங்க. என்னன்னு கேட்டா ஒரு புதுசா ஒரு குண்டு கொண்டு வந்துருவாங்க. அந்த குண்டு என்னன்னு கேட்டா நம்ம இப்ப கரண்ட்ல இருக்குல்ல, ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும், இப்படி கையை நீட்டி அப்படின்னு சொல்லிட்டா போய் வெடிச்சிரும். அந்த மாதிரி கன் எல்லாம் கிடையாது. ஒரு நீளமான ஒரு துப்பாக்கி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா கன் பவுடர் அப்படின்னு ஒன்று போடணும். போட்டதுக்கு அப்புறம் ஒரு குண்டு மாதிரி இருக்கும், தொலை மாதிரி ஒன்று இருக்கும், தோட்டா, அதை போட்டுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குத்தி விடணும். குத்தி விட்டதுக்கு அப்புறம் உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கன் பவுடர் இருக்குல்ல, அது ட்ரிகர் பண்ணிட்டோம்னா அது போய் வெடிச்சிடும். இதுக்கும் பழைய ஒரு துப்பாக்கி இருக்கு. அது என்னன்னு கேட்டா நெருப்பெடுத்து உள்ளக்குள்ள போடணும். தீபாவளி பட்டாசு வெடிக்கிறோம்னா அந்த மாதிரி நெருப்பெடுத்து உள்ள போட்டாதான் அந்த 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 ப்ரெஷர்ல அந்த துப்பாக்கி வந்து வெளியே வரும். நெருப்பு போட்டோன்னு இப்படியே வெட்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்படியே உள்ளத்தை அள்ளித்தா படத்துல அந்த மணிவண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சுடுறேன்ட்டு அவர் கண்ணிலே சுட்டுக்கு வரல, அந்த மாதிரி உள்ள போயிடும். ஸோ அப்போ உள்ள அந்த நெருப்பு போட்டோடனே டப்புன்னு மேலே காமிக்கணும். யாரை டார்கெட் பண்றோமோ அவங்கள டக்குன்னு இப்படி காமிக்கணும். ஸோ இது பண்றதுக்குள்ள கத்தியால சீவிடுவாங்க. ஓகே, நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் வந்து கத்தியால அவன் என்னடா இவ்வளோ இது பண்றான், நான் பக்கத்துல போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சீவிடுவாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தாதான் பயப்படணும். ஸோ இதுக்கப்புறம் வந்த ஒரு துப்பாக்கி தான் உங்களுக்கு முழுக்க இந்த பன்னி கிரீஸ்டு கேட்ரேஜ். ஓகே, பன்றி இறைச்சி மற்றும் மாட்டு இறைச்சியில முக்கிய அந்த தான் வந்து எடுக்கணும், அந்த புல்லட்டை வந்து போடணும். ஏன்னு கேட்டா ஈஸியா அது கொழுப்பு இருக்கும்ல, அது வலுவழுப்பா இருக்கும். நீங்களே நீங்க கறி சாப்பிடும் போது பார்த்துருப்பீங்க, வலுவழுப்பா இருக்கும். அப்போ வலிக்கிட்டு போகும். அந்த தோட்டாவில் போட்ட உடனே டக்குன்னு சூட் பண்ணா வேகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த துப்பாக்கியை தற்கால துப்பாக்கி குண்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அந்த பீரியடுக்கு போனோம்னா நீங்க இந்த சில திரைப்படத்தை பார்த்துருக்கலாம். அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பழசி ராஜா ஒரு மலையாள படம் இருக்கும், தமிழ்லையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் சேரா தேசிங்க ராஜாவா இல்லைன்னு நினைக்கிறேன், சிரஞ்சீவி ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. நம்ம விஜய் சேதுபதி கூட ஏதோ ஒரு சின்ன கேரக்டர்ல போயிருப்பாரு, படம் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஓகே, ரணசிங்கம் கிடையாது, அது இப்போ வந்த படம். படம் பேர் தெரியல, அது தெலுங்குல வந்தது, கடைசி செம்மையா இருக்கும் அந்த படமும் பார்த்துருக்கலாம். ஓகே, நரசிங்க ராஜா அந்த மாதிரி ராஜா கதை வரும். சிரஞ்சீவி கௌரவ் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கிகள் எல்லாம் பழைய துப்பாக்கிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை பண்ணணும். ஸோ இந்த டயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா என்னது, சேரா நரசிம்மா. ஓகே, எஸ் அந்த படம் பேர் சேரா நரசிம்மா.
ஓகே, ஸோ அந்த படம் தான். தேங்க்யூ சண்முக பிரியா, படம் பேர் தான் மறந்து போச்சு. ரைட். ஸோ அப்போ அந்த இந்த பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருவருப்பாக இருந்துச்சு. இந்த ஹிந்துக்களுக்கு மாடுங்கிறது தெய்வம் மாதிரி. ஓகே, கோமாதா எங்கள் குலமாதா. ஸோ அதனால அதனுடைய கொழுப்புல வச்சு பண்ணக்கூடாது, அது எனக்கு பிடிக்கல, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு என்னன்னு கேட்டால் நல்லா கவனிங்க, எங்கேயோ ஒரு இடத்துல பன்னி கொழுப்பு இருக்கும், மாட்டு கொழுப்பு இருக்கும், அதை அப்படி முக்கிக்கிட்டு போய் சுடுறது கிடையாது. அந்த பெல்ட் இருக்குல்ல, ராணுவ வீரர்களை வச்சிருப்பாங்கன்னா பெல்ட்ல அங்கேயே ஒரு டப்பாமா இருக்கும், அந்த டப்பால பன்னி கொழுப்பு இருக்கும், இல்லைன்னா மாட்டு கொழுப்பு இருக்கும். அந்த மாட்டு கொழுப்புல முக்கி இப்படி போட்டு வெடிக்க வைக்கணும். அப்போ போற இடம் ஃபுல்லா அந்த வாடை வந்து வீசிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புரியுதா? நம்ம பேக்கெட்லயே வச்சுக்கணும், சைட்லயே வந்து இருக்கணும். எங்க போய் சுட்டாலும் எங்க நடந்து போனாலும் போர் சமயத்துல அந்த பாக்கெட் பக்கத்திலேயே வந்து இருக்கும். ஸோ அப்போ அது ஒரு அருவருப்பா இருக்காதா? அது தோட்டங்கள் எல்லாம் அந்த கிரீஸ்குள்ளேயே போட்டு வச்சு அந்த மாட்டு கொழுப்புலயே போட்டு வச்சிருப்பாங்க. அது உள்ளக்குள்ள கையை விட்டு கொலகொலன்னு இருக்கும், அதை எடுத்து அதை போட்டு பண்ணணும். சொல்ற போதே வந்து ஒரு மாதிரி காமெடி வருதுல்ல. ஈவன் கறி சாப்பிடக்கூடியவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்போடையே அந்த வாடத்திலேயே இருந்தோம்னா நமக்கே பிடிக்காது, அருவருப்பா ஆகும். ஸோ அப்போ அந்த ஹிந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடக்கூடியவங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி மனநிலை இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இதை தாண்டி இஸ்லாமியர்களையும் நம்ம வந்து பார்க்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னி அப்படிங்கிறது போர்க் மீட், அப்படி போர்க் கொழுப்புன்னு தான் சொன்னாங்க. இந்த பன்னி கொழுப்புல வந்து பார்த்தீங்கன்னா பன்றி கொழுப்புல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது பாவம் மாதிரி. பன்னிங்கிறது அவங்க வந்து வெறுக்கக்கூடிய ஒரு மிருகம், விலங்கு. நாய் பன்றி எல்லாம் பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த கொழுப்பை முக்கும் போது அவங்களுக்கு அது பாவமா பட்டுச்சு. இதெல்லாம் அருவருப்பானது, என்கிட்ட இது எங்க மதத்திலேயே அது எங்க மார்க்கத்திலேயே அது கிடையாதையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்குனாங்க. ஸோ அந்த ரெண்டும் தான் ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணிச்சு. மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த அந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி நல்லா தான் இருந்திருக்கும். ஒரு போர் வந்திருக்கும். ஓகே, சிப்பாய் கழகம். இத முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு கூட வீடி சாவர்கர் மாதிரியான சில சில இந்துத்துவவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. RSS சேர்ந்தவங்கலாம் சொல்லத்தான் செய்யறாங்க. பட் நம்ம நிறைய வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஈவன் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி ஒத்துக்க மாட்டேன். இது சிப்பாய் கழகம் தான். RC மஜும்தாரோடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது மொத நடந்த போராட்டம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் நடந்திருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி மாப்ளா, இந்த மாதிரி நிறைய சந்தால் ரிபல்லியன்ஸ் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஓகே, இதுதான் இருக்கலே சுதந்திரத்துக்காக ஃபர்ஸ்ட் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் அது இல்லை. ஓகே, இதனுடைய காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கோட்பாடுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு அது அவன் வந்து வெளிநாட்டுக்காரன், வெள்ளையன். நம்ம இந்தியாவில் ஒரு மன்னர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஜான்சி ஆளக்கூடிய கங்காதர் ராவ், அவரும் லக்ஷ்மி பாய், அதாவது ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வாரிசு இல்லை. ஓகே, ஸோ அப்போ அவங்க தத்தெடுப்பாங்க. தத்தெடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஓகேங்களா? ஸோ நான் எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில இருந்து உங்ககிட்ட வந்த உனக்கு நான் ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? நான் ராஜா அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்களுக்கு நேரடி வாரிசு இல்லைங்கிறதுனால இப்போ புதுசாக கவர்னர் கொண்டு வந்த அந்த சட்டத்தின்படி இந்த அரசாங்கம் இந்த ஜான்சி முழுவதும் எங்க கட்டுப்பாட்டில் வருதுன்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் போர் நடக்கும். கங்காதர ராவ் போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஹியூ குரோஸ் என்பவர் தான் கடைசியாக இந்த ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயை வீழ்த்துவாங்க. அவர் ஹியூ குரோஸ் என்னதான் வந்து வெள்ளையன் வந்து வீழ்த்தினாலும் ஒரு வாசகம் வைப்பாரு, நான் பார்த்ததுலேயே பெண்மணி சிங்கமாக இருந்து சண்டை போட்டாங்க, அவங்கள வீழ்த்தியது எனக்கு ரொம்ப பெருமை, பிளஸ் அவங்கள நான் அப்படி பாராட்டியிருப்பார், பயங்கரமா பாராட்டியிருப்பார். ஸ்பெக்ட்ரம் புக்ல நீங்க அதை பத்தி கிளியரா படிக்கலாம். ஓகே, ஸோ அப்ப இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹிந்துக்கள்ல இதுல இருக்கக்கூடிய நிறைய இதுல மாற்றம் சீர்திருத்தம் கொண்டு வந்தது. இப்ப அதெல்லாம் நல்லது. அந்த பீரியட்ல சதிங்கிறது ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்த்தாங்க. சதி கொடுமை அப்படின்னு இப்பதான் சொல்றோம். அது சதிங்கிறது ஒரு பழக்க வழக்கம். மொட்டை அடிக்கிறது நல்லதா கெட்டதா சொல்லுங்க? மொட்டை போடுறோம்ல, திருப்பதி பழனிக்கு போய் மொட்டை போடுறோம், சரியா? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நமக்கு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே என்னப்பா சதி உடன்கட்டை ஏறுறது ரொம்ப கொடுமையானதான் நினைப்பீங்க. இப்ப யாராவது சொல்லுங்க, மொட்டை போடுறது ரைட்டா ராங்க? பழனிக்கு போறோம், திருச்செந்தூருக்கு போறோம், திருப்பதிக்கு போறோம், இங்கெல்லாம் மொட்டை ரொம்ப ஃபேமஸ், கரெக்ட், சரி குட் அப்படின்னு சொல்றீங்க. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணத்தான் செய்யறோம்.
ஈவன் அழகர் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும்போது மதுரையில் நாங்கள் மொட்டை போடுவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சீக்கியர்கள் அப்படின்னு ஒரு இருக்கிறாங்களா, சீக்ஸ், பஞ்சாப்ல சீக்கியர்கள், அவங்க பிறந்ததுல இருந்து அந்த முடி இருக்கும்ல, பிறந்ததுல அந்த அந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எடுத்தோடனே மொட்டை போட்டுருவோம். மொட்டை போட்டு காது குத்துவோம், தாய்மாமன் சீர் அப்படின்லாம் வரும். அது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கமாக இருக்கு. ஆனா அந்த மாதிரி மொட்டை போட்டா பாவச் செயல் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா சீக்கியர்களுடைய நம்பிக்கை. சீக்கியர்கள் அது பண்றாங்க. பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த முடிங்கிறது அவ்வளவு முக்கியமானது. சீக்கியர்கள் 5 விஷயத்த ரொம்ப அவங்களுடைய ஆத்தன்டிகேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்குவாங்க. ஒண்ணு, இந்த டர்பன் போடுறது வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க அடையாளம் கிடையாது. அது எதுக்காக அப்படின்னு கேட்டா முடிய பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன கிளவுஸ் மாதிரி இப்படி போட்டுக்குவாங்க. ஒரு தலை கவசம் மாதிரி ஒரு அப்படியே முடி மாதிரியே ஒரு சின்ன துணி இருக்கும். அது போட்டதுக்கு அப்புறம் ஹெல்மெட்ல போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு தான் டர்பனை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த தாடி இருக்குல்ல, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி போட்டுக்குவாங்க. தாடி மீசை எல்லாம் சேர்த்து ஒரு கவர். இந்த இந்த முடி என்பது அவ்வளவு புண்ணியம் வாய்ந்தது. அதனால அதை கீழே விழுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்க வந்து யோசிப்பாங்க. ஓகே, ஸோ அப்ப அவங்க பார்வையில மொட்டடிக்கிறது பாவம், மொட்டடிக்கிறது தப்பான விஷயம். ஓகே, அவங்க அப்படியே பதறிடுவாங்க. என்னது மொட்டை, குழந்தைக்கு மொட்டையா, ஜோ என்ன அப்படி அந்த மாதிரி அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே, நேரடியாகவே சீக்கியர் நண்பர் ஒருத்தன் வந்து அங்க டெல்லியில வந்து ஐஏஎஸ் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. ஓகே, எங்க தமிழ் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குடியிருந்தாங்க. பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து இந்த மொட்டை போடுவாங்க. ஓகே, அந்த திருவிழானால இங்க தமிழ்நாட்டில் திருவிழா நடக்குது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சலூன் கடையில போய் மொட்டை போட்டாங்க. மொட்டை போட்டு வந்த உடனே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சீக்கியர், அந்த ஒரு பஞ்சாப் சிங் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. குழந்தை மட்டும் நீ எல்லாம் மனுஷனா, மிருக மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொன்னாங்க. என்ன இப்ப நீ தான் மிருக மாதிரி பேசுற, என்ன ஆச்சு, என் குழந்தைக்கு நான் மொட்டை போடுறேன், இதெல்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கத்தினாரு. அவன் அந்த நபர் வந்து அவரோட குழந்தைக்கு மொட்டை போடுறது அந்த சீக்கியர் அப்படி கொதிச்சாரு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுறது தப்பா பாக்குறோம். ஆனா அந்த காலகட்டத்துல 1800கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கௌரவம். ஓகே, இது ஒரு கௌரவம் சொன்னா நமக்கு மறுக்கும். ஆனா வந்து எஸ், அது அந்த பீரியட்ல கௌரவமா பார்க்கப்பட்டுச்சு. புருஷன் இறந்துட்டான்னா, ஓகே, ஸோ கணவர் இறந்துட்டா மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்து போய் செத்துறணும் அப்படிங்கிறது ஒரு கௌரவமாக பார்த்தாங்க. எல்லா பெண்களுமே உடன்கட்டை ஏற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராணிகள் இவங்க தான் உடன்கட்டை ஏறிட்டு இருந்தாங்க. ராஜா இறந்துட்டாருன்னா ராணி அதிலே போய் விழுந்துருவாங்க. ஏன்னு கேட்டா, ஏன் ஒரு முக்கியமானது இருக்கு. ராஜா இல்லாத, ஓகே, ராஜா ஆண்மகன் இல்லாத அரசாங்கம், அந்த அரசு வந்து என்ன ஆகும்னு கேட்டா சூறையாடப்படும். அந்த கண்ட்ரியோடைய இப்ப புதுக்கோட்டை சமஸ்தானம்னு இருக்கு, அதே நேரத்துல வந்து மைசூர் சமஸ்தானம் இருக்கு. அது ராஜா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ராணிய கைது பண்ணி தவறான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராணியோடைய பாடு அதோ பாடாவது இருக்கும். ஓகே, ஸோ அதனால உடன்கட்டை ஏறுறதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ராஜா வந்து வயசாயிருச்சு, 70-80 வயசாயிருச்சு. ஓகே, பத்மாவதி, எஸ், வெரி குட் வெரி குட், பத்மாவதி தான். அதே தான் அந்த படத்துல பாக்குறீங்கல்ல, அதே தான். ராஜா இறந்துட்டாரு அங்க போர்க்களத்துல, அதாவது வஞ்சகம் பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க எல்லா பெண்களுமே உடன்கட்டை ஏறுறாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு, ராஜாங்கிறதே போயிட்டாங்க. ஸோ இப்ப இது தேவையா அப்படின்னு கேட்டா தேவையே இல்லை, சுத்தமா தேவை கிடையாது. ஓகே, அந்த பீரியட்ல அது தேவைப்பட்டுச்சு, அங்க வச்சுக்கிட்டாங்க. மன்னர் பரம்பரைகள், ராயல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் அதை யூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது ராணியே பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ராணியே பண்ணிட்டாங்களா, அப்ப நான் மட்டும் என்ன சலைச்சவங்களா என்ன, நானும் என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நானும் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கொள்கையாவே மாறிடுச்சு. இதைத்தான் தடை பண்ணாங்க. இது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த சிப்பாய் கழகம் வந்த உடனே இந்த மாதிரியான நிகழ்வு தான் இந்தியர்களுக்கு கோபத்தை ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ ஒரு கிளர்ச்சி மாதிரி பண்ணாங்க. இது தென்னிந்தியாவில் தெரியவே இல்லை. குறிப்பா நர்மதா ரிவருக்கு கீழே, நர்மதை ஆற்றுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இதற்கு எந்த சலனமுமே இருக்கவே இருக்காது. இந்த பகுதி மத்திய இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில மட்டும்தான் போர் நடந்தது. பீகார்ல, டெல்லியில அது அவங்களுக்கு வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா குன்வர் சிங்கா இருக்கட்டும், இப்படி ஒரு சிலதை நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏற்கனவே நிறைய ஹிஸ்டரி பத்தி சொல்லிட்டேன்.
டீட்டெயிலாக போக வேணாம், நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பகுதியிலலாம் ஜான்சி இந்த மாதிரியான பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ண ஆரம்பிச்சு. எதுக்காகன்னு கேட்டால் அவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் போகும்போது, ஓகே என்னுடைய மதம் வந்து என்ன சொல்ல அந்த நம்பிக்கை வந்து உடைக்கப்படுது, ஸோ அதனால நான் போராடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வாரிசிலப்பு கோட்பாடு காரணமாக என்னுடைய தேசம் வந்து பறி போயிருங்கிற பயம், ஸோ அதனால ஜான்சி ராணி, கங்காதர் ராவ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட ஆரம்பிச்சாங்க. நானா சாஹிப் இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக போனாங்க. ஸோ இப்படிதான் வந்து இருந்துச்சே தவிர்த்து தேசம் என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் பிறந்த பூமி இது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இதை எப்படி முதல் சுதந்திர போராட்டம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சி மஜும்தார் சொல்றாரு. இந்த நிகழ்வு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு பயம். 1853 பட்டய சட்டம் போட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு 1873 இன்னொரு பட்டய சட்டம் வந்திருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே 1858 பிரிட்டிஷார்ஸ்க்கே தகவல் போயிருச்சு, நீ என்னையா வேலை பார்க்குற, உனக்கெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வரலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த பீரியட்ல கேனிங் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருந்தார். ஓகே, கேனிங் பிரபு தான் கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தார். என்ன பண்றேன், சரியில்லை எல்லா கோட்டையும் அழி, திருப்பி இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியை தூக்கி வைஸ்ராய் அப்படின்னு பண்ணிட்டாங்க. வைஸ்ராய்ங்கிற பேரு வேணா கெத்தா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பதவி கம்மியாயிருச்சு, அதிகாரம் கம்மியாயிருச்சு. ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தத வைஸ்ராயாக மாத்துறாங்க. முத யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா லார்ட் கேனிங் பிரபு தான் வந்து இருக்கிறாரு. ஸோ இங்க என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இருந்த இரட்டை ஆட்சி முறை, போர்ட் ஆஃப் கவுன்சில், ஓகே போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் இந்த கண்ட்ரோல் ஆஃப் டைரக்டர், ஓகே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்தமா போயிருது. இங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிடுறாங்க. டபுள் கவர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும். ஸோ திருப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்தியாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வருது. குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் சொன்னாங்க. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, குட் கவர்னன்ஸ் ஆக்ட். 1858 குட் கவர்னன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 என்றும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சிலதுல இதுவும் ஒன்று. 1858 கொண்டு வந்த ஒரு சட்டம். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு வந்துடும். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பதவியை கொண்டு வந்தாங்க. ஆஃபீஸ் ஆஃப் இவர் வந்து பிரிட்டிஷ் கேபினட் இருக்குல்ல, அதுல ஒரு உறுப்பினரா இருப்பார். பிரிட்டிஷ் கேபினட்டோட உறுப்பினராக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ற பதவியில் இருக்கக்கூடியவர் இருப்பார். இப்ப மின்டோ மார்லி அப்படின்னு சொல்லும் போது மின்டோ யாரு, மார்லி யாருன்னு கேட்பாங்க. ஓகே, மின்டோ என்பவர் இந்தியாவில் இருப்பார், மார்லி என்பவர் இங்கிலாந்துல இருப்பார். இப்ப இங்கிலாந்துல ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆபீஸோடைய செக்ரட்டரிஸ் வந்து இருப்பாங்க. இது இந்தியாவுக்காக, இது இலங்கைக்காக, இது வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்காக, இது இந்த கண்ட்ரி, இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்காகவும் ஒவ்வொரு செக்ரட்டரி வச்சிருப்பாங்க. அதுல இந்தியாவுக்கான செக்ரட்டரிங்கிற ஒருத்தர் இங்கிலாந்துல தான் வந்து இருப்பாரு. இப்ப வைஸ்ராய் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க, உடனே கொண்டு வர முடியாது. இந்த ஆபீஸ் ஆஃப் செக்ரட்டரி கிட்ட சொல்லணும். சொல்லி இவர் வந்து பாத்தீங்கன்னா ராணி கிட்ட பேசுவாரு. முந்தி வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற ஒருத்தர் நேரடியாக ராணி கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கு நடுவுல ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. யார் வேணுமானாலும் ராணி கிட்ட பேசுற முடியுமா? ஆபீஸ் ஆஃப் செக்ரட்டரி கிட்ட நீ பேசு, அதுக்கப்புறம் அவர் ராணி கிட்ட பேசிட்டு அதன் பிறகு உங்ககிட்ட சொல்லுவாரு. வைஸ்ராய் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணுமோ அது பண்ண முடியும் அப்படின்னு முடிப்பாங்க. ஸோ பதவி அதிகாரம் குறையுது.
ஓகே, இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா உடனே கொண்டு வர்ற மாதிரி இல்லை. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, டபுள் கவர்மெண்ட்டாக போயிருச்சு. அதுக்கப்புறம் செக்ரட்டரி வந்து உள்ளக்குள்ள வந்துருவாரு. அவர் சொல்றதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இருக்கும். அந்த செக்ரட்டரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. செக்ரட்டரி கீழே 15 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, அவங்களுடைய கவுன்சில் உள்ளக்குள்ள. இதுக்கு சேர்மன் தான் செக்ரட்டரி. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுக்காக இங்கிலாந்துல இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு இந்த செக்ரட்டரி ஆஃப். இது ஒரு பக்கம் வந்து கவர்னர் ஜெனரலுடைய அதிகாரத்தை கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு சட்டம் வந்திருக்கும் 1861 இருக்கட்டும். அதன் பிறகு 61, 92, 909, 1909. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க யார் யாரெல்லாம் உள்ள வந்தாங்க. ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. சின்னதாக பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ சில ஆர்டினன்ஸ் பவர் கொண்டு வருவாங்க. பிரிட்டிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கீழே இந்த பாம்பே மற்றும் மெட்ராஸ் இதுக்கு தனி அதிகாரம் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே இருந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர் நான் உங்களுக்கே கொடுக்குறேன், வைஸ்ராய் கீழெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் தான் ஃபுல்லாக வந்துருச்சுல்ல. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம். மின்டோ என்பவர் வைஸ்ராய், மார்லே என்பவர் செக்ரட்டரி. ஓகே, மார்லே என்பவர் செக்ரட்டரி. ஓகே, ஸோ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமாக 1909 வந்த இந்திய கவுன்சில் சட்டம் ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர், அதாவது என்னதான் வந்து வைஸ்ராயா இருந்தாலும் அந்தந்த மாகாணங்களுக்கு கவர்னர் இருப்பாங்க. ஓகே, மொத ஒருத்தர் வந்து கவர்னர் ஜெனரல்ல வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. வைஸ்ராய் நிர்வாக அமைப்பு, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், அதுல ஒருத்தர் வந்து போயிருப்பாரு. நம்ம இந்தியர் உள்ள மெம்பரா போயிருப்பாரு ஃபர்ஸ்ட் டைம். யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஒரு இந்தியர் இந்த வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல போயிருப்பாரு. தாதாபாய் கிடையாது, சின்ஹா. ரைட். ஓகே, சத்யேந்திர சின்ஹா. சத்யேந்திர சின்ஹா ஃபர்ஸ்ட் உள்ளக்குள்ள போய் உட்காந்துருப்பாரு. ரைட். ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த மின்டோ மார்லியில ரொம்ப முக்கியமானது இஸ்லாமியர்களுக்காக. முஸ்லிம்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட். இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்குவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த தனி தொகுதிங்கிறது இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தப்பதான் முத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதன் பிறகு அடுத்து 1919 ஒருத்தர் வருவாரு. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா மான்டெக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. மான்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மான்டேக் என்பவர் வந்து செக்ரட்டரியா இருப்பார். செம்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராயா இருப்பார். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மின்டோ மார்லி கொண்டு வந்தது வெறும் சின்னதா முஸ்லீமுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த கம்யூனல் இதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரேட்டை கொண்டு வந்திருப்பாங்க. மத ரீதியான தேர்தல் பங்கீடு. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. மின்டோவை தான் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனா இந்த செம்ஸ்போர்ட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா இதையும் தாண்டி நிறைய பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலோ இந்தியன், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியன் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா சில ஐரோப்பியர்கள், இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு படி மேல போய் ஹரிஜன்ஸ்
அன்பவர்களுக்கும் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, பட் கொடுக்க முடியல. ஓகே ரைட். இதுல வந்து இந்த இப்ப நம்ம வந்து மத்திய பட்டியல் மாநில பட்டியல் அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 7ல இப்ப இருக்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு ஒன்று இருந்துச்சு. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் மற்றும் ரிசர்வ்டு சப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டா கவர்னருடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல தான் இருக்கும். அந்த மாகாண கவர்னருடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இருக்கும். டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கும்னு கேட்டா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. கவர்னர் கீழே, ரெண்டுமே கவர்னர் தான். இது கவர்னருடைய நிர்வாகத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ரிசர்வ்டு சப்ஜெக்ட். நிர்வாக கவுன்சில் கீழே இருக்கும். டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இதே தான் வந்து இப்பயும் நம்ம மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் மற்றும் ரெசிடரி இதர அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ காமன்வெல்த் உறுப்பு நாடுகள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தூதரகம்னு சொல்லுவாங்கல்ல, எம்பசி, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எம்பசின்னு சொல்லுவோம், இந்தியன் எம்பசின்னு சொல்லுவோம். ஆனா காமன்வெல்த் நாடுகளுக்கு மட்டும் எம்பசின்னு சொல்லாம ஹை கமிஷனர், ஹை கமிஷனேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க உருவாச்சு அப்படின்னு கேட்டா இந்தியாவுக்காக லண்டன்ல கொண்டு வந்தாங்க, அட் லண்டன். ஓகே, ஸோ முத இது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. ரைட். அடுத்தது எப்படி யூபிஎஸ்சி படிக்கிறோம் அந்த மாதிரி மத்திய சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926 முத கொண்டு. ஓகே, பணியாளர் தேர்வாணையத்துல மத்திய பணியாளர் தேர்வாணையம் என்று முத கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். ஓகே, பட்ஜெட் முறை வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு ஒரு பட்ஜெட், அதுக்கப்புறம் ப்ராவின்ஸுக்கு ஒரு பட்ஜெட், மாகாணங்களுக்கு ப்ராவின்சியல் அண்டு சென்ட்ரல் பட்ஜெட் இது தனியா பிரிச்சாங்க. ஓகே, ஸோ சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அது எதுக்காக அப்படின்னு கேட்டா 1927 அது நியமனம் பண்ணாங்க, ஒரு ஸ்டாட்டுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமிஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டா இவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 1919 எல்லாருக்குமே கொடுத்தாங்கல்ல, அதாவது முஸ்லீம்களுக்கும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. கம்யூனல் அவார்டு ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது 1932 மெக்டொனால்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகே, மெக்டொனால்ட் தான் வந்து முத ஸ்டார்ட் பண்ணுவாரு கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வித்துட்டது இந்த மான்டெக் செம்ஸ்வொர்த் சீர்திருத்தம் தான். மான்டெக் செம்ஸ்வொர்த் சீர்திருத்தம் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது ஹரிஜன்ஸ் வரைக்கும் இறங்குனது நமக்கு பிடிக்க, அதாவது இந்தியர்களுக்கு பிடிக்கவே இல்லை, நமக்குன்னு இல்லை, இந்தியர்களுக்கு பிடிக்கல. ஸோ இதனாலதான் 27 நவம்பர் மாசம் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க ஆக்சுவலா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொல்ல அட்டவணை போட்டு நடந்திருக்கும். சர் ஜான் சைமன் என்பவர் தான் இதுக்கு தலைவரா இருப்பாரு. மொத்தம் 7 பேர் இருப்பாங்க இந்த கமிஷன்ல, மொத்தம் 7 பேர். 7 பேருமே பிரிட்டிஷார்ஸ். ஓகே, இந்தியர்கள் யாருமே இல்லை. இதுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டா சர், ஏற்கனவே சொன்னேன், ஜான் சைமன், இவர் தான் ஹெட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சைமன் குழுனே சொன்னாங்க. இவங்க வந்து ரிப்போர்ட் வந்து 1930 சப்மிட் பண்ணாங்க. ஓகே, எப்பயுமே வந்து நம்ம இந்த வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரிட்டிஷ்லயும் வந்து பார்த்தோன்னா வெள்ளை அறிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் பேப்பர்லேயே வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. ஸோ அது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து கொண்டு வரணும். இதுக்கு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமரான ராம்சே மெக்டொனல் என்பவர் தான் கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. அதில் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்கியர்களுக்கு,
கிறிஸ்துவர்களுக்கு, ஆங்கிலோ இந்தியன்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, அதுவும் கிறிஸ்துவர்கள் யார், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் தான், பிரிட்டிஷ் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, இந்தியன் கிறிஸ்டியன்ஸுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்படி வந்து ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் இப்படி கொண்டு வரும்போது ஹரிஜன்ஸுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது, டிப்ரெஸ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்கெடியூல் கேஸ்ட் பீப்புள், அவங்களுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. காந்திஜி மற்றும் சிலருக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. காந்திஜி வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதத்துக்காக ஏற்பாடு ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எங்க அப்படின்னு கேட்டா எரேவாடா அப்படிங்கிற சிறையில உண்ணாவிரதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூனாவில் நடந்துச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கும் பூனாவுக்கும் காந்திஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூனா உடன்படிக்கை வந்து ஒன்று நடந்துச்சு. ஓகே, ஹிந்துக்களோட சேர்ந்தவங்க தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது, தனியாக கொடுத்தீங்கன்னா எங்கள்ல இருந்து நீங்கள் பிரித்த மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒன்றா தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ இதன் பிறகு வந்த ஒரு முக்கியமான சட்டம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதுதான் இந்திய அரசியலமைப்பின் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல நம்ம இந்திய அரசியலமைப்பு ரொம்ப பெருசு இல்லை. அதே மாதிரி இது கீழே, இந்த சட்டத்துக்கு கீழே 10 அட்டவணைகள் கிட்டத்தட்ட. அப்ப எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, 321 செக்ஷன்ஸ், உட்பிரிவுகள், பிரிவுகள் வந்து உட்பிரிவு இல்ல, பிரிவுகள் வந்து இருந்துச்சு. இதுக்குள்ள ரொம்ப பெருசு, ரொம்ப டீட்டெயில். அதுல சின்னதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அதுல ரொம்ப சின்ன, சிம்பிள் அண்ட் ரொம்ப முக்கியமானதான் நம்ம வந்து பார்க்க போறோம். எல்லாமே பார்க்க போறது இல்லை. 1935 எல்லாமே பார்த்தோம்னாலே 4 நாள் ஆகும் பார்த்து முடிக்கிறதுக்கு, அவ்வளோ பெருசு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்க, ஹைலைட் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கேட்பாங்கிறது மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சைமன் கமிஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1935 ஆக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆல் இந்தியா ஃபெடரேஷன் வரும், பட் நாட் இம்ப்ளிமெண்டட். இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு இந்த 3 பட்டியல்கள், ஓகே, மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் வந்து பொது பட்டியல்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது கொண்டு வந்தாங்க. ஸோ எப்படின்னு கேட்டா ஃபெடரல் லிஸ்ட். குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் பிப்ரவரியில வருங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே யாரோ கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரியில கண்டிப்பா வரும், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு 24ஆம் தேதி, உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். ரைட். ஃபெடரல் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 59 ஐட்டம்ஸும், அதாவது 59 அதிகாரங்களும், அதன் பிறகு ப்ரொவின்சியல் லிஸ்ட் அப்படின்னு சொன்னா மாகாணத்துக்கு, அதாவது மாநிலத்துக்குன்னு வச்சுக்கோங்க, 54. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எடுப்பேன், கவலைப்படாதீங்க. குரூப் 2க்கு மெயின்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரும், வெயிட் பண்ணுங்க. கிளாஸ்ல ஒரு நண்பர் வந்து யூனிட் 9 எடுங்க குரூப் 2க்கான்னு கேட்டிருந்தாங்க, அதுவும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் இல்லைன்னா கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல்னு சொன்னாங்க. இந்த பொது பட்டியல்னா மத்திய அரசும் வந்து சட்டம் போட்டுக்க முடியும், மாநில அரசும் போட்டுக்க முடியும். 36 அதிகாரங்கள் உள்ளக்குள்ள இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ரெசிடரி பவர்னு சொல்லுவாங்கல்ல, இதர அதிகாரங்கள், இது யாருக்கு போகும்னு கேட்டா வைஸ்ராய்க்கு போகும். கவர்னர்னு சொல்றோம், வைஸ்ராய்க்கு போகும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் இதே மாதிரிதான் இருக்கு. ரெசிடரி பவர் யாருக்கு போகும்னா மத்திய அரசுக்கு போகும். ஓகே, ஸோ மத்திய பட்டியல் மத்திய அரசுக்கும், மாநில பட்டியல் மாநில அரசுக்கும், பொது பட்டியல் இரண்டு அரசுக்கும் வந்து இருக்கும். இதர சரத்துகள், இதர அதிகாரங்கள் என்னும் ரெசிடரி பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பிரிட்டிஷ் உடைய சட்டமான 1935 எப்படி வந்து இருந்துச்சோ, வைஸ்ராய்க்கு போற மாதிரி இருந்துச்சோ, அதே மாதிரிதான் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அது நேரடியாக மத்திய அரசுக்கு போற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் ப்ளூ பிரிண்ட்னு சொல்றது ரைட் தானே? இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க பாக்குறது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய அரசோட வச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ப்ரொவின்சியல் அட்டானமி. மாகாண அரசுக்கு தன்னிச்சையான அதிகாரங்கள் கொண்டு வந்திருப்பாங்க.
இங்க மாகாணத்துல இந்த டயார்கி இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்படும். ஓகே, நோ டயார்கி, டயார்கி அபாலிஷ்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டயார்கி கொண்டு வந்திருப்பாங்க. சென்டர்ல மத்திய அரசுல டயார்கி கொண்டு வந்திருப்பாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது ஒரு சட்டம் கொடுவாங்க. ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் 1934 அப்படிங்கிற சட்டம் முன்னாடியே வந்துடும். அந்த சட்டத்தை எதுல வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கீழே வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எஸ்சி எஸ்டி விமன், எஸ்டிக்காக சொல்லியிருக்க மாட்டாங்க, எஸ்டி பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள் லேபர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரம், அதுக்கு அடுத்து அதுதானே சொல்ல போறேன். ஃபெடரல் கோர்ட் தீயா வேலை பார்க்குறீங்க. ஃபெடரல் கோர்ட் என்பது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா? திங்க் ஸோ. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பார்த்தோமா, எலிஜா இம்பே இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் 1973. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபெடரல் கோர்ட்னு வரும். ஏன் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட எண்ணம். ஆனா கடைசி வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த டயத்திலேயே வந்து ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது 1937 வந்து வந்திருக்கும். ஓகே, 37 ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1950களில் நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே, ஃபெடரல் கோர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். இது வந்து ஃபெடரல் கோர்ட் மட்டும்தான். அப்பீல் பண்றதுக்கு இன்னொரு கோர்ட் வந்து இருந்துச்சு, அப்பலட் கோர்ட், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்பது அப்பீல் கோர்ட்டும் அதுதான், அப்பலட் கோர்ட்டும் அதுதான், சுப்ரீம் கோர்ட்டும் அதுதான். அதாவது மேல்முறையீடு பண்ணக்கூடிய கோர்ட்டும் அதுதான், மற்றும் மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டும் அதுதான், இந்திய அரசியலமைப்பு பாதுகாக்கிறதுக்கான கோர்ட்டும் அதுதான். ஓகே, எல்லாமே சேர்த்து வந்துடும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்பதை கொண்டு வருவாங்க. ஓகே, இதுதான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு மாறும். ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷன் பாடி கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் வர்றது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்திய சுதந்திர சட்டம் என்பது வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலா பிப்ரவரி எழுதிக்கோங்க 20 1947 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போதைய பிரதமரா இருந்த கிளீமெண்ட் அட்லி பிரிட்டிஷோடைய பிஎம் ஓகே, அட்லி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு வர்றாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம். எப்ப சுதந்திரம் கிடைக்கிறது, இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் மாசம், நல்லா கவனிங்க, ஜூன் மாசம் 30 1948 சுதந்திரம் கொடுத்துட்டு வா, நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வந்துட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரணும், அதுக்கு பேர் பாகிஸ்தான், தனி நாடு கோரிக்கை வந்து வச்சிருப்பாங்க. அது ஜூன் வந்து பாகிஸ்தான் கிடையாது, முஸ்லீம் லீக்னு எழுதிக்கோங்க. பார்ட்டிஷன் பண்ணுங்க, செப்பரேட் கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 3 1947 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா
கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு கொண்டு வர்றதுக்காக 1946 வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகே, ஸோ அப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி, அதே ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்தியாவுடைய வைஸ்ராயா வருவார். ஓகே, இந்தியாவோட வைஸ்ராய் என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டால், சரி பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து பண்ணுறேன், ஸோ நீங்கள் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் 2 பேருமே வாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதன் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1947 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய சுதந்திர சட்டம் உள்ள நடைமுறைக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், வைஸ்ராய் அவர்கள் வைஸ்ராய் என்ற பதவி வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, வைஸ்ராய்ங்கிற பதவி போயிட்டு கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி வரும். மறுபடியும் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பதவி வரும். ஓகே, இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யாருப்பா? சரி, கடைசி கவர்னர் ஜெனரல் கிடையாது, ப்ரீ இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு சொல்லுங்க? சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருப்பா? அது வேகமா சொல்லுங்க. மவுண்ட் பேட்டன். வெரி குட், வெரி குட். நல்ல வேலை நீங்க ராஜகோபாலாச்சாரின்னு போடுவீங்களோ அப்படின்னு நினைச்சிருந்தேன். மவுண்ட் பேட்டன் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல்னு கேட்டாதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கேட்டா ராஜாஜி. ஓகே, சி ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி இவர் தான் வருவார். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் ஜெனரல் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு நாமினல் ஹெட்டா மாறினாரு. ஓகே, ஸோ அப்ப மவுண்ட் பேட்டன் வந்து என்ன, அதாவது ராஜகோபாலாச்சாரி வர்றதுக்கு முன்னாடி மவுண்ட் பேட்டன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டா, ரைட், பிரிட்டிஷ் உடைய மெஜஸ்டியோடைய அறுவரையின் கீழே உங்களுக்கு வந்து டொமினியன் கேபினட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன், நீங்க ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் பாகிஸ்தானை பிரிக்கிறேன், கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், சாரி கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு பிரியுது. இந்த எல்லைக்கோட்டை போடுறதுக்காக யார் வந்திருப்பாருன்னு கேட்டா, ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, நீங்க தான் கோடு போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட், நீங்க வந்து தான் எல்லையை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரின்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அதை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க, அதாவது அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட முழுவதுமாக போயிடும் நம்மளுடைய பவர்ஸ் எல்லாமே. ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் கொடுத்த சில பட்டங்கள், ராயல் டைட்டில்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கம் பண்ணிடுவாங்க. கிங் ஆஃப் இங்கிலாந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சிலது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் டைட்டில்ஸ் அரசர் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கம் பண்ணிடுவாங்க. சிவில் சர்வீஸ் என்ற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ல இருந்து வர்ற அந்த சிவில் சர்வீஸ் போஸ்ட் வந்து நீக்கம் பண்ணிட்டு, ஏற்கனவே இருக்கிற சிவில் சர்வன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி இருந்த ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ், அவர்களுடைய பதவி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய சிவில் சர்வீஸ் மெம்பர்ஸோடைய பதவி அப்படியே இருக்கும். ஓகே, நள்ளிரவு 1947 ஆகஸ்ட் 14க்கும் 15க்கும் நடுவுல வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் அறிவிக்கப்படுது. டொமினிய இந்திய அரசின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் நியமிக்கப்படுகிறார். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பாத்தீங்கன்னா மொத கவர்னர் ஜெனரலா அப்பதான் இருப்பாரு. இங்க பிரைம் மினிஸ்டரா வந்து ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது கவர்னர் ஜெனரலா அவர் தான் வருவாரு. ஓகே, அதன் பிறகுதான் கவர்னர் ஜெனரலுடைய பதவி என்னோடது போகட்டும், நான் அதையும் வந்து விட்டுட்டு ராஜகோபாலாச்சாரி கிட்ட விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஓகே, ஸோ இது நடந்திருக்கும். இதன் பிறகு இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1946லயே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒன்று இருந்துச்சு. ஓகே, 46ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டா இந்திய பாராளுமன்றமாக மாறி இருக்கும். இந்திய பாராளுமன்றம், டொமினிய இந்திய பாராளுமன்றம் என்ற பெயர்ல மாத்திருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுன்சில் இருக்குல்ல, அந்த கவுன்சிலுடைய துணை தலைவரா மாறி இருப்பாரு. தலைவர் யாருன்னு கேட்டா இவர் கவர்னர் ஜெனரல். ஓகே, வெளியுறவுத்துறை அமைச்சகம், காமன்வெல்த் உறவுகள், இதெல்லாம் ஜவஹர்லால் நேரு கிட்ட இருக்கும்.
ஓகே, நாளைக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, ஜக்ஜீவன் ராம் என்பவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேபரும், சர்தார் பல்தேவ் சிங் அவர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும். அந்தந்த பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ரைட். ஸோ இதுதான் நடந்தது இந்தியாவில். கான்ஸ்டிடியூஷன் ஹிஸ்ட்ரி வந்து இதுதான். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அமைச்சிருப்பாங்க. அது எம்என் ராய் தான் முதல் சொல்லியிருப்பாரு, இப்படி அரசியலமைப்புங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நடுவில் ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று வந்திருக்கும். கேபினட் மிஷன் பிளான் வந்து 1946 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1946 கேபினட் மிஷன் பிளான். இதன் பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கதையெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஸோ இன்ச் பை இன்ச் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. எந்த நேரத்துலையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், எனக்கு பர்சனலாக தொடர்பு கொண்டு டவுட் கேட்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. போன தடவை எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் கவலை இல்லை. இப்போ வரக்கூடிய தேர்வுகள் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் சுலபமாக கையாள முடியும். நன்றி, வணக்கம். நாளை நமதே.